ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா த காஞ்சோரி லாஸ்ட் ரைட் இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் அதே கான்செப்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு, ஒரு புது ஃபேமிலி வருது. அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷ்ய சக்தியால் அஃபெக்ட் ஆகுறாங்க. அவ்வளோதான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. இந்த படத்தில் ப்ளஸ்ஸு மைனஸு நிறைய பார்க்கலாம். இந்த படத்தில் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டு கம்பேர் பண்ணக்குள்ள ஆர்ஆரே இல்லை. செகண்ட் பார்ட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அதை விட பெஸ்ட்டாலாம் இல்லை, அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு லேகாக போகும். நிறையா கொஞ்சம் இருட்டான இது, ரொம்ப இதாக இல்லாமல் ஓரளவுக்கு நிறையா இருக்குது. நிறைய த்ரில்லிங், நிறைய ஹாரர் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லாவும் இருக்குது. இது வந்து லாஸ்ட் எபிசோட், காஞ்சோரி லாஸ்ட் எபிசோடு இதுதான். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹாரர் நல்ல பெஸ்ட்டான மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஓகே.